வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. அண்ணே சூப்பரா பாடுனீங்கண்ணே. இந்த பாட்டை வேற மாதிரி பாடணும்னு தோணுது. எப்படி ரூபதி பாடு. இயேசு வந்த வீட்டில் கிறிஸ்மஸே, இயேசு வந்த வீட்டில் கிறிஸ்மஸே, இயேசு வந்த வீட்டில் கிறிஸ்மஸே, மேரி கிறிஸ்மஸே. சூப்பர். ஏசப்பா வந்தாதான் கிறிஸ்மஸ் ஆக்கா? ஆமா ஜோசு, ஏசப்பா வந்தாதான் கிறிஸ்மஸ். எப்படிக்கா? அண்ணே உனக்கு சகைய கதை தெரியும்லானே? தெரியும் ரூபதி. ஜோசு கொஞ்சம் சொல்லேன். ஓகே ரூபதி. ஜோசானே கதை சொல்லி கவனமா கவனிக்கணும்னு பைபிள்ல சகையுன்னு ஒரு அண்ணனை பத்தி சொல்லியிருக்கு ஜோசு. அவங்க ஏசப்பாவை பார்க்கணும்னு மட்டும்தான் நினைச்சாங்க. ஆனா ஏசப்பா அவங்க வீட்டுக்கே வரணும்னு சொன்னாங்க ஜோசு. அதனால அவங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஜோசு. ரட்சிப்புனா என்னனே? மனம் திரும்புறதுதான் ரட்சிப்பு ஜோசு. மனதில்னா என்னனே? சகையோன்னே ஜனங்க கிட்ட அநியாயமா வாங்கின பணத்தை எல்லாம் திரும்ப வாங்க மாட்டேன்னு நாளை தனையா கொடுத்தாங்க ஜோசு திருப்பி. அப்படியா? ஆமா ஜோசு, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் ரூபதி அக்கா கிட்ட சண்டை போடுறேன். இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன்னு நினைக்கேன் பாத்தியா, அதுதான் மனம் திரும்புது ஜோசு. ஓ அப்படியா? ஆமா ஜோசு. பைபிள்லயே ஒரு வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லுது ஜோசு. அப்படியாக்கா? ஆமா ஜோசு, நிறைய பேர் ஏசப்பா இல்லாமலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஏசப்பா அனைவருடைய உள்ளத்திலயும் இல்ல, இல்லத்திலயும் இல்ல ஜோசு. அப்ப உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்ன? மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்ன? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கொண்டாடுறதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ்.